உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். இது மிகவும் முக்கியமான வீடியோ. ஏன்னா சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 வருட காலங்கள். ஒவ்வொருத்தரும் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த பதிவு உங்களுக்கோசரமே கணிச்சு துல்லியமாக சொல்றோம். எல்லாரும் பாருங்க, பலன் பெறுங்கள். இந்த விருச்சக ராசிக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போறார். 4ஆம் இடத்திலிருந்து கும்பத்திலிருந்து மார்ச் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மீனத்துக்கு குருவின் வீட்டுக்கு விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் போறார். அப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டது திரிகோணஸ்தானம் 1, 5, 9 அப்படிங்கிறது திரிகோணஸ்தானங்கள். அப்ப இந்த சனி பகவான் திரிகோணஸ்தானமாகிய குருவுடைய வீட்டுக்கு போறார். பொதுவாகவே சனி பகவான் ஆப்பட்டது பாவ கிரகங்கள் ஆப்பட்டது திரிகோணஸ்தானத்துக்கு போகும்போது நல்ல பலன்களை செய்ய மாட்டார். ஆனா இங்க விதிவிலக்கு என்ன அப்படின்னா, குருவின் வீட்டுக்கு சனி பகவான் செல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களைத்தான் செய்வார். இது ஒரு யோகமான காலம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு. அப்ப 5ஆம் இடத்துக்கு சனி போறார் அப்படின்னா, 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய பேர், புகழ், அந்த அந்தஸ்து, அவங்க இருக்கக்கூடிய அந்த திறமைகள், அதற்கு உண்டான வாய்ப்புகள். இப்ப அந்த 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது உங்ககிட்ட என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைகளுக்கு கண்டிப்பாக இந்த பீரியட்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்ப நிறைய பேர் திறமையை வச்சுட்டு அலமோதிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமையே என்னன்னு தெரியாம இருக்கிறோம். அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளுக்கு நம்ம வேலை செய்யக்கூடிய ஆபீஸ்லயோ நம்மளுடைய முதலாளிகளோ கண்டிப்பா மரியாதை கொடுக்காம இருக்கலாம். அவங்க எல்லாருமே இப்போ உங்க திறமைக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. அதே சமயத்துல உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை என்னன்னு அடுத்தவங்களுக்கு தெரியும். அந்த திறமைக்கு உண்டான வாய்ப்பு இப்ப கிடைக்கும். அந்த வாய்ப்பின் மூலியமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம், நல்ல அந்தஸ்து கிடைக்கலாம், வேலையில பாராட்டுகள் கிடைக்கலாம், நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் வரலாம். அது போக நல்ல தொழில். நிறைய நாள் பாத்தீங்கன்னா நீங்க யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க, இந்த தொழில் செய்யலான்ட்டு. அதற்குண்டான வாய்ப்பே கிடைக்காம போயிருக்கும். கடந்த காலங்கள்ல அர்த்தாஷ்டம சனி. நீங்க எது நினைச்சாலும் தடை, எதை செய்யணும்னு போனாலும் சோதனை, நீங்க எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலை, அப்படியே முடங்கி கிடந்தீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 5ஆம் வீட்டுக்கு குருவுடைய வீட்டுக்கு போன சனி பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு யோகம். அப்ப இந்த யோகத்தினால நீங்கள் பல நாளாக நான் இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆர்வத்தோடு இருந்த உங்களுக்கு அந்த வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். அப்ப நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். நீங்க விசிட்டிங் கார்டு போட்டு தொழில் செய்வீங்க. எந்தெந்த தொழில் நீங்க செய்யணும் அப்படின்னு யார் நினைச்சிட்டு இருந்தீங்களோ உங்க எல்லாத்துக்குமே அந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ அந்த தொழில் செஞ்சு அதன் மூலியமாக நீங்கள் சம்பாரிச்சு அதை விருத்தி அடைய வச்சு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ லட்சம் சம்பாரிச்சவங்க கோடி சம்பாதிக்க போறீங்க. அது போக ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறீங்க. அது போக இதற்கு முன்னாண்ட நல்லா இருந்தவங்க இனியும் நல்லா இருக்க போறீங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த பீரியட்ல விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு. விருச்சக ராசிக்காரங்களே, உங்களுடைய கஷ்டகாலம் தீர்ந்தது. உங்களை பிடித்த சனி ஒளிந்தது. இந்த அர்த்தாஷ்டம சனியில அந்த அளவுக்கு நீங்க பாடுபட்டுட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, ரொம்பவே கஷ்டப்படுத்திருச்சு.
சனி பகவான். அது போக நீங்க விருச்சக ராசி, எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான், உண்மை மட்டும்தான் பேசுவீங்க, பொய் பேச தெரியாது, எங்கேயுமே நேர்மையா தான் இருப்பீங்க, உங்களுக்கு கெட்டது தெரியாது, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ண தெரியாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியட்ல உங்களுடைய மனம் போல் வாழ்க்கை, உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அது உங்களுக்கு கிடைச்சாச்சு. அதே சமயத்துல இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகப்பட்டது, யாரெல்லாம் வெளிநாடு போனீங்களோ, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உங்களுக்கு நம்ம தாயகம் திரும்பி வந்துடலாம், நம்ம அப்பாவுடைய தொழில் செய்யலாம், நம்ம தாத்தா செஞ்ச தொழிலை செய்யலாம், இல்லை இங்க நாம் ஆசைப்பட்ட தொழிலை செய்யலாம், இங்க ஏதாவது சொந்த தொழில் செஞ்சு நம்ம பொழைச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். அப்ப வெளிநாட்டுல உள்ள உங்களுக்கு நம்ம இந்தியாவுக்கு நம்ம சொந்த மண்ணுல நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணி நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அந்த முயற்சி பண்ணுங்க, அது சக்சஸ் ஆகும். அது போக உங்களுடைய மக்கள் நல்லா இருக்கணும், உங்க மக்கள் படிச்சு பட்டம் வாங்கணும், உங்க மக்களுக்கு திருமணம் ஆகணும், உங்க மக்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், உங்க மக்கள் இப்ப கல்யாணம் பண்ணி கஷ்டத்துல இருக்கிறாங்க, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மக்கள் மூலியமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குறை நீங்கள் இறைவன்கிட்ட வழிபட்டு என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும், என் மக்களுடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னு எவ்வளவு பிரார்த்தனை பண்ணிருப்பீங்க. அந்த பிரார்த்தனைகள் இந்த பீரியடில் கண்டிப்பாக தீரப்போகிறது. அதனால மக்களை பெற்ற நீங்க கண்டிப்பாக நீங்க சந்தோஷப்பட போறீங்க. நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக வலிமை அடைய போகிறது. அந்த பிரார்த்தனை ஜெயிக்க போறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு மனசெலவுல சந்தோஷமும் நல்ல திருப்தியும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இது போக பாத்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனியில விருச்சக ராசியில் பிறந்தாங்க, தாய் கூட சங்கடம் சலிப்பு, தாயை நல்லா வச்சு பார்த்துக்கோன்னு நினைச்சாலும் முடியல, அந்த தாய்க்கும் உங்களுக்கும் மன வேற்றுமைகள் வந்துச்சு. இந்த பீரியட்ல அம்மா கூட நல்ல அனுசரிப்பு, அம்மாவை நீங்க எப்படியெல்லாம் வச்சு பார்த்துக்கோன்னு நினைச்சீங்களோ அது மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். அம்மா ஃபாரின்ல இருந்தாலும் நீங்க இந்தியாவில் இருந்தாலும் நீங்க எல்லாம் ஒன்று சேரலாம். இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு தேடி வரப்போகிறது. இந்த வாய்ப்புகள் மூலியமாக அம்மா நீங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். அப்ப அம்மா மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த அரவணைப்பு, அந்த பாசம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது உறுதியாக இந்த பீரியட்ல நடக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியல, சொந்தமா வீடு கட்டுவதற்கு இடம் வாங்க முடியல, வீடு கட்டணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, கையில காசு பணம் லோன் போடுறதுக்கும் ரெடியா இருக்கிறீங்க. அப்படி இருந்துமே அந்த வீடு கட்டுவதற்குண்டான சரியான டைம் உங்களுக்கு அமையாமலேயே போயிடுச்சு. ஏன்னா கடந்த காலத்துல அந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை வீடு கட்ட விடல, வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையல. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க, நிலம் இல்லாதவங்க நிலம் வாங்குவீங்க, வீடு கட்டி கண்டிப்பாக அந்த புது வீட்டுக்கு குடி போவீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அதுபோக பணம் கையில வச்சிருந்து லோன் போட தயாரா இருந்து எவ்வளவு தடங்களாச்சோ அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த பீரியட்ல கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. இது உறுதியாக நடக்கும். நாம சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, ரொம்ப நாளா ஒரு வீட்டுல இருந்திருப்பீங்க, அது வாடகை வீடு, அந்த வீடு சரியில்லை, அந்த வீட்டை மாத்தணும், அந்த இடத்த மாத்தணும். இப்போ நம்ம வேலையின் காரணமாக நம்ம சொந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருப்போம், இங்க இந்த வீடு சரியில்லை, இந்த வீட்டை மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீட்டையுமே மாத்தி வேற இடத்துக்கு குடி போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இந்த பீரியட்ல அமையும். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு. அப்ப அதனால இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு பகவானையே வணங்குங்க. ஏன்னா அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி.
இப்ப அந்த 5ஆம் இடத்து அதிபதி ஆகப்பட்டது 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தது வந்து 8ஆம் இடத்துக்கு போறாங்க. அப்படி 8ஆம் இடத்துக்கு போறதுனால அந்த குரு பகவானால எந்த கெடுதலும் வரக்கூடாது, எந்த தடைகளும் வரக்கூடாது. நமக்கு சனி பகவான் நல்லதை செஞ்சாலும் குரு பகவானுடைய அனுகிரகமும் நமக்கு நல்லா இருக்கணும். அதனால அந்த குரு பகவானை வியாழக்கிழமை நாள்ல கண்டிப்பாக வணங்கி வாங்க, இல்லைன்னா ஆலங்குடி ஒரு முறை போயிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்க பார்த்துக்கோங்க. உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அதனால தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.